சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கிட்டத்தட்ட குடிமையினே சொல்லலாம், அது சவுக்கு சங்கர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது மக்களே. இது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் வந்து PK மாதிரி நான் உங்களை உருவாக்கி காட்டுறேன், நான் வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு பெரிய தொகையை வாங்கியிருப்பதாகவும், அது எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடையலை அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை மீதி கொடுக்காமல் போனதாகவும், ஆனால் கொடுத்த பணத்தை வைத்து சவுக்கு சங்கர் செட்டில் ஆனதாகவும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? முதல்ல இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா PK மாதிரி ஆரம்பிக்கிறாங்களே, இது வந்து சாத்தியமா இல்லையா? இது என்ன கான்செப்ட்? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன கான்செப்ட் எல்லாருமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு நேற்று உருவான வார்த்தை கிடையாது மக்களே. எனக்கு தெரிந்து ஒரு இங்கிலீஷ் நாவல், இட் வாஸ் ரிட்டன் பை சிட்னி ஷெல்டன். அந்த நாவல் வந்து ஐ திங்க் டூம்ஸ்டே கான்ஸ்பிரசி நினைக்கிறேன் அந்த நாவலுடைய பெயர். அந்த புத்தகத்திலேயே, நான் இது வந்து 1990s எழுதப்பட்ட புத்தகத்தை நான் சொல்கிறேன், அந்த சமயத்திலேயே ஒரு கதையில் ஒரு கரு இருக்கும். என்னென்னா, அந்த யூஎஸில் வந்து ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக ட்ரை பண்ணிருப்பார் ஒருத்தர், அவர் மிகப்பெரிய பணக்காரர். அப்போது அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற நபர் யாருனால், அவர் வந்து வக்கீல் படித்து வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன், ஆனால் ஏழை. ஸோ இந்த பணக்காரர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஏஜென்சிக்கு இவனை எலெக்ஷன் நிப்பாட்டணும் ஃபார் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. ஸோ பிரசிடென்ட் ஆக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பார். ஸோ அந்த சமயத்தில் இந்த அட்டார்னி, அதாவது இந்த சோ கால்டு ஏழை அட்டார்னி, இவரை பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு எந்தெந்த ஃபஸ்ட்டு லுக்ஸை மாற்றுவாங்க, அடுத்தது எந்தெந்த இடத்துலலாம் போய்ட்டு எந்த மாதிரி பேசணும். ஏன்னா அவங்க டோட்டலாகவே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் முழுக்க எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக வச்சுருப்பாங்க, கையில் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் டிப்ஸில். ஸோ அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்ச பாயிண்ட்டை சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த கதையில் வரும், இங்கே ஒரு பார்க் இருக்குது, இந்த பார்க்கில் வந்து ஒரு 200 பேர் வந்து கூடி நிற்கிறாங்க, இங்கே நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அவர் போய் அங்கே பேசுவார். அந்த மாதிரி அவர் பேசுகிறப்போ இந்தந்த மாதிரி லுக்கை திருப்புங்க, இப்படிலாம் நீங்கள் லுக்கு பாருங்கள், இத்தனை வாட்டி நீங்கள் வந்து மக்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சில கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த கவுண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு they give a psychological reason also. அந்த புத்தகத்தை படித்தா தெரியும் மக்களே. சிட்னி ஷெல்டன் நாவலு டூம்ஸ்டே கான்ஸ்பிரசி தான் நினைக்கிறேன் அந்த டைட்டில், நாவல் டைட்டில் பேர், ரைட். ஸோ இது வந்து 1990 உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். இந்தியாவுக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம். சரி, இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனான மிதுன் அவர்களை சவுக்கு சங்கர் ரீசெண்டாக வந்து மீட் பண்ணுறது கேட்டார் அப்படின்னும், ஸோ மிதுனை மீட் பண்ணிட்டாரு, மிதுன் மூலியமாக ஹி வாண்ட்ஸ் டு மீட் EPS அப்படின்னும். எதுக்கு அப்படிங்கிறப்போ, 2024 எலெக்ஷனில் வந்து நான் உங்களை வின் பண்ண வைக்கிறேன், நான் வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி நான் வந்து ஒன்று உருவாக்கி காட்டுறேன், உங்களை உருவாக்கி காட்டுறேன், இந்த கான்செப்ட் என்கிட்ட இருக்குது, நான் சொன்ன இத்தனை பேர் வந்து என்னை உள்ள பேர் ரீச் பண்ண முடியுதுனால நான் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் போயிட்டு நான் அந்தந்த இடத்துல வந்து நான் என்னென்ன பண்ணமோ நான் அஜெண்டா பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுறேன், ஒர்க் பண்ணி நான் உங்களை வின் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்லப்பட்டிருக்க தகவல் சொல்கிறாங்க மக்களே. அந்த அமௌண்ட்டை சொன்னதற்கு பிறகு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50% அமௌண்ட்டு கொடுக்கப்பட்டதாக தகவலும் சொல்கிறாங்க. மீதி 50% என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, சவுக்கு சங்கர் ஒரு லெவலுக்கு மேலே அவர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறவனே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் EPS எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னும், அதனால் இனிமேல் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு தரமாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததாகவும், அதற்கு ஒரு பேலன்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கேட்டதாகவும் ஒரு தகவலாம் சொல்கிறாங்க. தினகரனை பொறுத்தளவுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிகையை பொறுத்தளவுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு EPS சொன்ன உடனே மிதுன் மூலியமாக சொல்கிறாரு. அதாவது மிதுன் கிட்ட வந்து இல்லைப்பா, அவர் சார் செய்கிறதுலாம் வந்து ஒன்றும் பெருசாக இம்பாக்டாக ஏற்படுத்தலை, அவர் ஸ்டாப் பண்ணிக்க சொல்லு, போதும் நம்ம அமௌண்ட்டாக தரணும்னு சொன்ன உடனே மிதுன் அவர்கிட்ட வந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் போன ஆட்சியில் இருந்த சமயத்தில் உங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு வந்து ஒரு டெண்டர் கொடுத்துருக்குறீங்க, டெண்டர் வந்து இந்த அளவுக்கு அந்த டெண்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றது டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது, டாக்குமெண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி மீதி பணத்தையும் வாங்கினதாக ஒரு தகவல் வெளியிட்டதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க மக்களே.
பட் நம்ம இந்த செகண்ட் பார்ட்டில் போக வேண்டாம். ஏன்னால் அந்த டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டுச்சா, ஷேர் பண்ணப்பட்டுச்சா, அதை பார்த்து இபிஎஸ் பயந்து போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டுக்கு போக வேண்டாம் நம்ம. பட் வில் டேக் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போயிட்டு சவுக்கு சங்கர் நான் உங்களை பிகே மாதிரி நான் உருவாகிட்டு இருக்கேன், நான் உங்களை அப்படி ஆக்கி காட்டுறேன், 2024 நான் உங்களை வந்து ஃபுல்லாக வின் பண்ண வைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படின்னால் எடப்பாடி பழனிசாமி அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்னால் என்னன்றதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறவன் ஒரு லீடரை உருவாக்குறவன். இந்த இடத்துல நம்ம ரீசெண்ட் எடுத்து பாருங்கள், 2024 எங்கேயுமே உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி எந்த வேலையும் பண்ணப்படலை ஃப்ரம் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் சவுக்கு சங்கர். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னால் அவர்கள் தே ஷுட் ஒர்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன். அவர்கள் எல்லாரையும் வேலை பார்க்க வைக்கணும், அவங்க தன்னை முன்னிறுத்திக்க கூடாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய பேசிக்காக ரூல் அந்த விஷயந்தான். அவன் தன்னை முன்னிறுத்திக்க கூடாது, அந்த பர்டிகுலர் ஒர்க்கை தான் முன்னிறுத்தணும். நீங்கள் பாருங்கள் மக்களே, பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே அவர் தன்னை முன்னிறுத்திருக்க மாட்டார். இது இங்கே மட்டும் இல்லை, உலக லெவலில் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் தே ஹேவ் இட் ஆஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து உங்கள் எல்லாமே யார் உடனே தெரியாது, எல்லாமே சிஇஓ ஸ்டைல்ஸ் தான் இருப்பாங்க, யார் இண்டிவிஜுவல் ஓனர் இருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பண்ணுறப்போ அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் யாரும் முன்னிறுத்திலாம் பேச மாட்டாங்க, யாரும் முன்னிறுத்தி உள்ள வெளியே வந்து பேச மாட்டாங்க. எல்லாமே த்ரூ மீடியாஸ் நடக்கும், எல்லாமே த்ரூ அந்த கட்சிக்கார மூலியம் நடக்கும் இந்த விஷயம். இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மெயின் ஒர்க்கு. அந்த ஒரு பேசிக்கான பாயிண்ட்டை இங்கே அடி வாங்கிருச்சு. இங்கே பணம் கொடுத்ததற்கு பிறகு சவுக்கு சங்கர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இடத்துல கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி, அவர் விஷயத்தை செய்கிற மாதிரி, அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதுவே ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு தப்பு அது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிக முக்கியமான விஷயம், அவர் உருவாக்குறது ஒரு லீடரை. இவர் லீடர் ஆகிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அவர் மோல்டு பண்ணியிருக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாக்கிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லுக்கு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசுறது, எல்லாத்துக்கும் மோல்டு பண்ணணும். அப்படி மோல்டு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, இதை நான் வந்து பெருமைக்கு நான் சொல்லலை, இதை வந்து ஓப்பனாக பேசலாம், ஓப்பனாக பேச தெரியும். மோடி ஆஸ் எ குஜராத் சிஎம் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது மோடி ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பாருங்கள். நடை, உடை, பாவனை, லுக்ஸு, ஸ்கின் டோனு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு எல்லாமே மாறி இருக்கும். திடுப்புன்னு மாறிச்சு. ஆஸ் அ பிஎம் கூட விட்டுருங்க, மோடி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், மோடி ஆஸ் எ பிஎம் கேண்டிடேட் யோசிச்சு பாருங்கள். 2014 அவர் கேண்டிடேட்டாக உள்ளே வரப்பையே அவர் மொத்தத்தையும் மாற்ற வச்சாங்க. இது பிகே பண்ண ஒர்க்கு தான். ஈவன் த ஸ்கின் டோன் அது வரைக்கும் மாற்ற வைக்கிறாங்க, அது வரைக்கும் எல்லா வேலையும் நடக்கும். ஹேர் ஸ்டைல் மிக மிக முக்கியம். ஒரு தலைவனை வந்து ஒருத்தன் எப்படி மைண்டில் ஃப்ரீஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து அவன் மைண்டில் வந்து அது உட்காரும். உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக், இதெல்லாம் இல்லாத சமயத்துலேயே பண்ணிட்டாங்க நிறைய பேர். எம்ஜிஆர் எடுத்துக்கோங்களேன், எம்ஜிஆருடைய ஒரிஜினல் முடி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி கேர்லியாக வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வராருன்னு தெரிஞ்ச உடனே, அந்த காலத்தை எப்படி கணிச்சாருன்னு தெரியல மக்களே, உண்மையாகவே ஜீனியஸ் தான் அவர். அவர் பொலிட்டிக்கலில் வரான்னு தெரிஞ்ச உடனே அவருக்குன்னு ஒரு தொப்பி மெயின்டைன் பண்ணார், ஒரு வாட்ச் மெயின்டைன் பண்ணார். அந்த வாட்ச் பார்த்தீங்க, நீங்கள் பாருங்களேன், அவர் சிஎம்மாக இருந்து, அதாவது பொலிட்டிக்கல் லைஃப்பில் உள்ளே வந்ததுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஒயிட் ஷர்ட் போடுவார், அந்த வாட்சை சட்டைக்கு மேலே கட்டுவார், ஒரு கண்ணாடி போடுவார், ஒரு தொப்பி ஒன்று வச்சுருப்பார். நீங்கள் எம்ஜிஆர்னு சொன்ன உடனே ஒரு எல்லா அடிப்படை மக்களுக்குமே ஒரு உருவம் மனசில் வரணும். கெட் அ ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தியாசமாக இருக்கணும், டக்குன்னு மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி தான் ஒரு லீடரை வந்து செதுக்குவாங்க, உருவாக்குவாங்க. எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுற வேலைகளாக இருக்கும். சரி, எல்லாத்த விட தேர்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு மேன் பவர் இருக்கணும், இப்போ இடம் ஸ்பேஸ் பவர் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமாக டேட்டாஸ் இருக்கணும். என்ன டேட்டாஸாக தேவைன்னு கேட்குறீங்கன்னா,
உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கின்றது, நாடாளுமன்ற தொகுதிகள். எத்தனை தொகுதிகளில் கடந்த ஒரு 10 இல்லை ஒரு 5 வருஷத்தில் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15 இயர்ஸ் பேக் ஜெயிச்சிருக்காங்கனால் அடுத்து அவங்க தோக்குறாங்க அப்படின்னால் அவங்க ஏன் தோத்தாங்க, அவங்க தோக்குறது சமயத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணப்பட்டுச்சு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி பிரச்சாரத்துக்கு மயங்குறாங்க, என்னென்ன பிரச்சாரத்துக்கு அவங்க செவி சாய்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தோத்த நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வார்டில் எந்தெந்த வார்டில் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அண்ட் ஜெயிச்ச நபர் ஆல்சோ. இந்த டேட்டாஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ண தெரியணும், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஏனென்றால் ஏன் அவருக்கு எந்த இடத்துல, உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே இட்ஸ் லைக் 2024 இப்போது முடிஞ்சு, ஓகே 2019 எடுத்துக்க. 2019 ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான் ஒரு நபர் ஒரு தொகுதியில். 2014 அந்த நபர் தோற்றுருப்பான் முன்னாடி. அப்போ 2014 மக்கள் செல்வாக்கு இல்லாமல் தோற்ற இதே நபர் 2019 ஏன் ஜெயிச்சிருக்கான்? அப்படி டேட்டாஸ் வேணும். இந்த ஜெயிச்ச நபர் 2014 ஜெயிச்சவன் இங்கே தோற்றுருப்பான். இப்போது இந்த தோற்ற நபர் இவங்க 2 பேர் டேட்டாஸ் அனலைஸ் பண்ண தெரியணும். எப்படினால் தொகுதி வாரி எடுப்பாங்க, வார்டு வாரி எடுப்பாங்க. ஒவ்வொரு வார்டு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்தந்த வார்டில் இப்போது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னால் அந்தந்த வார்டில் இவங்க பண்ண பிரச்சாரத்தோடைய என்ன கான்செப்டில் பண்ணாங்க, என்ன நட்சலில் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயத்தை முன்னிறுத்தியிருக்காங்க. அப்போது அந்தந்த தொகுதியில் இல்லை அந்தந்த வார்டில் எந்தெந்த சமூகத்தால் அதிகமாக இருக்காங்க, ஜாதி ஓட்டு விழுந்திருக்கா, இல்லை வேறு இஷ்யூஸ் மேலே ஓட்டு மாறி இருக்கா, ஓட்டு மாறி விழுந்திருக்கா, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு தொகுதியிலையுமே. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பெரிய டீமுக்கு நான் சொன்னது காரணம் மக்களே. ஒரு மிகப்பெரிய மேன் பவர் வேணும். அப்போது இந்தந்த தொகுதியில் இந்தந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்கன்னா இந்தந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் பேசணும், இதை பேசாதீங்கன்றத ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சிம்பிளாக சொல்ல போனால் மக்களே, சப்போஸ் இருட்டு மக்களே, நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, லைட்டே இல்லை. அப்போ நைட்டில் ஹைவேஸில் போகிறப்போ லைட்டே இல்லாத சமயத்தில் டேக் ரைட் டேக் லெஃப்ட்னு சொல்லிட்டு அந்த சைடில் போர்டு போட்டிருக்கும் பாருங்கள். அது லைட் அடித்தா வெளிச்சம் அப்படியே கிளார் அடிச்சுட்டே இருக்கும். மவுண்டனில் எடுத்துக்கோங்க. மவுண்டனில் போனால் மவுண்டனில் இப்போ லைட்ஸ் இருக்காது, சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. சப்போஸ் வி கோ இன் ஹேர்பின் பென் வச்சுக்கோங்க. ஹேர்பின் பெனில் இப்போ நீங்கள் போகிறப்பே அப்போ ரைட் டர்ன் இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஒரு கிளிட்டரிங் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த கிளிட்டரிங் போர்டு தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய வேலைகள். நீங்கள் எங்கே போகிறீங்க, டெஸ்டினேஷனை எப்படி அவங்க ரீச் பண்ண வைக்கிறதுன்றதை வழி நடத்தி கொண்டு போகணும் உங்களை. தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எங்கேயுமே அவங்க முன்னிறுத்திக்க மாட்டாங்க, அவங்க வெளியே பேச மாட்டாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே தே ஹேவ் டு சீ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இது நான் சொல்கிறது லைவ் பிரச்சாரங்கள். we need to check on the டோர் கேன்வாசிங், சோஷியல் மீடியா கேன்வாசிங், ப்ரொப்பகேட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ஆடில் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க, அந்த வார்த்தை எப்படி மக்கள்கிட்ட பதிய போகுது, என்ன பாட்டு போட போகிறீங்க, அந்த எப்படி மியூசிக் போட போகிறீங்க, மியூசிக் என்ன மாதிரி இல்லை இதில் இல்லை டோனில் இருக்க போகுது, ரேப்பா இல்லை மெலடி எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெப்பி மியூசிக் போட்டால் ஹிட் ஆகும். இதே மியூசிக் நீங்கள் போயிட்டு நார்த்தில் போட்டால் கொஞ்சம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. நார்த்துக்குன்னு வேறு டியூன், வேறு செக்மெண்ட் இருக்குது, வேறு கல்ச்சர் இருக்குது, வேறு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இதெல்லாம் தான் பார்ப்பாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்படி ஒன்றையும் பார்த்து பண்ணுறதுக்கு தே நீட் டு ஹேவ் 1.5 years ப்ரேயர் டைம் வேணும். எடுத்துப்புன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டாச்சு பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய ஒர்க் மக்களே. என்னென்னால் சவுக்கு சங்கர் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாஸ் எல்லாமே ஏடிஎம்கேக்கு இப்படி ரிவர்ஸாக ஒர்க் ஆகின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேன்னு போட்டுட்டு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு போட்டாங்க, ஒரு கேப்ஷன் போட்டாங்க. அந்த கேப்ஷன் என்ன அர்த்தமாக இருக்குது தெரியுது நமக்கு டக்குன்னு பார்க்குறப்போ அப்படின்னு பார்த்தால், டிஎம்கே தான் ட்ரக்ஸ் வித்துட்டு இருந்தாங்க, ஸோ வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த அர்த்தம் நான் டக்குன்னு பதியுது இல்லைங்களா. இந்த அர்த்தம் எந்த அளவுக்கு தப்பாக போயிடுச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னால் கரெக்டாக அந்த எலெக்ஷன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கோட வழக்கு வருது. ஜாஃபர் சாதிக் டிஎம்கேல ஒரு பொறுப்பில் இருந்திருக்காப்புல, ரைட். இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கில் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஹி மேட் லாட் ஆஃப் அஜெண்டா ஒர்க். போச்சுங்க, உதயநிதி அரெஸ்ட் ஆகிட போகிறாரு பார்த்துட்டே இருங்க, கிருத்திகா அரெஸ்ட் ஆவாங்க பார்த்துட்டே இருங்க, எல்லாருமே என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்க பார்த்துட்டே இருங்க, சிஎம் அரெஸ்ட் ஆவார் பார்த்துன்னு பேசிட்டே இருந்தாப்புல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்சிபி என்ன பண்ணாங்கன்னா
எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க டக்குன்னு. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்ண சமயத்தில் இவர் சொன்ன எந்த நபருமே அரெஸ்ட்டு வேண்டாம், சம்மன் கூட கொடுத்து கூப்பிடல, விசாரிக்கல. திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின், அப்புறமா ஒரு டிநகரில் இருக்கிற ஒரு நிர்வாகி ஒருத்தர் இருந்தார், அவர் யாருமே வந்து சம்மன் கூட கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அமீரை கூப்பிட்டாங்க, சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரித்து ஹி பிகேம் த விட்னஸ் நாட் தி அக்யூஸ்ட். சதானந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவரை தான் கோ அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணாங்க அந்த கேஸில். ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. இந்த மாதிரி தப்பான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்க்கு, ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு நிற்கிறதுனால், ஆளுங்கட்சியை பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறீங்க அப்படின்னால், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அதிகமாக சொல்லணுமே தவிர, நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த எலெக்ஷன் ஃபுல்லாகவுமே மாற்றி இட் வாஸ் அ கம்ப்ளீட் டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. இவரை பற்றி அவர் தப்பாகவும், அவரை பற்றி இவர் தப்பாகவும், இவர் பாந்தாங்க பழனிசாமின்னு சொல்கிறது, அவர் வந்து ட்ரக்ஸு அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இப்படி மாற்றி டீஃபேமிங் ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே வந்து சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தப்பான ஐடியாஸ். மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னா, எப்பா நீ நான் உனக்கு ஓட்டு போடணும்னா நான் என்ன உனக்கு என்ன எனக்கு பண்ணுவேன், இதான் எதிர்பார்ப்பான். இதை தான் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, ஜென்ரலாகவே உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக வர ஆசைப்பட்றீங்கனால், எப்பா இந்த இடத்துல ஆளுங்கட்சி உங்களுக்கு இந்த மாதிரி திட்டத்தை கொடுத்து தப்பு பண்ணுறாங்க, நாங்கள் வந்தால் இப்படி இதை மாற்றி அமைப்போம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி வச்சுருந்தாங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கும் அதை மீம் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் பண்ணிருந்தாங்க. இது கம்ப்ளீட்லி தப்பு. ஏனென்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சார்ஜ் ஷீட் போட்டதுனால யாரும் அக்யூஸ் சேர்க்க முடியாதுன்றது தெரிஞ்சதுனால, அதுக்கப்புறம் டிஎம்கேவை சேர்ந்த யாரை பற்றியும் இபிஎஸ் பேசக்கூடாது, ரிலேட்டிங் டு தி ஜாஃபர் சாதிக் கேஸ் சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. இது கம்ப்ளீட்டாக எடப்பாடி பழனிசாமி அகென்ஸ்டாக போய் முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறீங்க, தேர்தலில் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னால், ஆளுங்கட்சி பண்ண தவறுகளை தான் விமர்சனம் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல தவறை பற்றி பேசாமல் தப்பே நடக்காத இடத்த வச்சு அவங்கள வந்து டீஃபேம் பண்ணது தான் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு ஆகிப்போச்சு. இந்த இடத்துல ஓப்பனாக கேட்கலாம் மக்களே, திமுக கடந்த 2.5 வருஷத்தில் தப்பே பண்ணலையான்னு கேட்டால் தப்பு நடந்திருக்கிறது. என்ன தப்பு? அவங்க ஒரு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டரை வந்து கையில் எடுத்து ஒழுங்காக பண்ணாமல் கோட்டை விட்டுருக்காங்க. கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருடைய ப்ராப்பர்ட்டி எரிஞ்சு போச்சு தானே அப்படின்னு தான் அவர் பார்க்குறாருன்ற புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கலவர வழக்கை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா மக்களே? ஏனென்றால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சவுக்கு சங்கர் விசிகே திருமாவளவன் கூட வந்து ஜெல் ஆகிட்டாப்புல. திருமாவளவனை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு ஆவுடையப்பன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சீட் பண்ணி திருமாவளவனை வர வச்சு அங்கே சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்கிற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஜெல் 2 திருமாவளவன். அப்போது இந்த கலவரத்தை பற்றி பேசினா அது திருமாவளவன் அகைன்ஸ்டாக போய் விழுந்துரும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், திருமாவளவனை கூட்டிலேருந்து பிரித்து கொண்டு வந்து அதிமுக கூட்டில் நிப்பாட்ட வைக்கணுன்ற காரணத்தினாலையும் கலவரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் பண்ணது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் திமுக ஆட்சியில் கடந்த 2.5 வருஷத்தில் அவங்க வந்து கோட்டை விட்ட ஒன் ஆஃப் த முக்கியமான இடம் பார்த்தா கலவரம் தான். கள்ளக்குறிச்சி கலவரம் இட் இஸ் த பிக்கஸ்ட் பிளாக் மார்க் ஃபார் டிஎம்கே. அதை ரொம்ப அழகாக பேசியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னால் இது வந்து ஒரு பள்ளி, அது ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி எரிஞ்ச விஷயம் இல்லை, இது ஒரு ஸ்கூல் எரிஞ்ச சமாச்சாரம், ஸ்கூலை எரித்த சமாச்சாரம், அந்த ஸ்கூலில் படிக்கிற 4000 குழந்தைங்களுடைய வாழ்க்கை சமாச்சாரம். இது மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டருடைய ஒரு கோட்டை விட்ட ஃபெயிலியர். இதனை சரி கோட்டை விட்டாங்க, ரைட்டு போயிடுச்சு, ஒன்றும் பேசியிருக்க வேண்டாம். எங்கள் கலவர வழக்கம் நடந்துச்சுங்க. இதே கலவரத்தில் ஈடுபட்டவங்க யாராவது அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா? முக்கியமான நபர்கள். நான் சொல்கிறது கலவரத்தை உள்ளே போன பல பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. இந்த கலவரத்தை உண்டாக்குனது யார்? ஏன் அரெஸ்ட் பண்ணப்படவே இல்லை அவங்க அப்படின்றத கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படின்னால், இதுதான் அவருக்கு மைலேஜ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றிலாம் பேசவே இல்லை அவர். டிஎம்கே தப்பே பண்ணாத ட்ரக்ஸ் எடுத்து பேசின்னு உட்காந்துருந்தார். ட்ரக்ஸில் அவர் தப்பு பண்ணல. எல்லாத்துக்கும் மேலே கேவலமான விஷயம் ஆண்டோ மெரினாவுடைய கேஸ்.
அதாவது டிஎம்கே எம்எல்ஏவுடைய மருமகள் மகன் கேஸ், அந்த கேஸே அவன் தப்பு பண்ணவே இல்லை. அவங்க 2 பேரும் தப்பு பண்ணல. டிஎம்கே எம்எல்ஏ வாஸ் கம்ப்ளீட்லி இன்னோசென்ட். 7 வருஷமாக பிள்ளைகிட்ட வந்து நேரோட போய் பார்க்காத அளவுக்கு அவங்க பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க, பிள்ளையும் அப்பாவும். அந்த கேஸ் எடுத்து வச்சு பேசி உட்காந்துருந்தார். இது 2மே சவுக்கு சங்கருடைய ஸ்டூப்பிடான ஐடியா. ஸோ இப்போ எல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் எப்படி இந்த எலெக்ஷனை வின் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத இபிஎஸ்சியை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர் இப்போ கிளம்பி வரான் மக்களே. அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு 4 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறானுங்க. வச்சுக்கிட்டு சார் நான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறேன் சார், நான் செம்மையாக பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்ட்ட காசு வாங்கி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் எ வர்த் கிவிங். அது உங்களுக்கு சோஷியல் மீடியாவை பார்த்து அதன் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஆட்சியே மாற்றி அமைச்சிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக கிடையாது. யூடியூப்ஸ் அப்படி கிடையாது. இது மக்களை குழப்பத்தை சில பேருக்கு ஏற்படுத்துமே தவிர ஓட் பேங்க் அப்படிங்கிறத பார்க்குறப்போ இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து தராதரம் இருக்கா, அருகதை இருக்கா அப்படின்னு பார்த்தால் விச் இஸ் கம்ப்ளீட்லி 0. ஸோ இதனை ஃபஸ்ட்டு இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் மக்களே, எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து பணத்தை வாங்கி செட்டிலாம் யார் தெரியுங்களா? சவுக்கு சங்கர் செட்டில் ஆகிட்டாப்புல. இன்றைக்கி சவுக்கு சங்கர் கிட்ட வந்து பல கோடி சொத்து வச்சுருக்கார். அதுக்கு என்ன காரணம்னால் இந்த மாதிரி வாங்கின இந்த பணம் தான் காரணம். அதாவது உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு தான் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாப்புலன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இப்படித்தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற பேரில் எப்படி வந்து ஏமாற்றப்பட்ட ஐபிஎஸ் அப்படிங்கிறது கதை மக்கள். இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் எல்லாத்தையும் ஜெயிக்கலை, தோத்தும் இருக்கார். ஸோ ஹி ஸ்ட்ராட்டஜி ஹஸ் ஃபெயில்டு சம்வேர். ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய பொருட்செலவு, ஆட்களுடைய பலம், இவ்வளோ டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு இவங்க எல்லாரையும் வச்சு தான் ஹி பிகம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு விஷயம் மக்களே, பிரசாந்த் கிஷோர் தனிப்பட்ட மூளை அது கிடையாது. இட்ஸ் அ கார்ப்பரேட் ஒர்க். அதுக்குள்ளே அத்தனை மூளைகள் அடங்கியிருக்கின்றன. இட்ஸ் அ பிரெயின் ஷேரிங் தான் ஒர்க் அது. ஸோ அவ்வளவு பேர், ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லேருந்து உங்களுக்கு டேட்டாஸை வந்து டேட்டா கலெக்டர்லேருந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபுல் லெங்த் பிரச்சாரத்தை பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய டீம். இப்படின்னு இது பிக்கஸ்ட் டீம். பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆள் மூளை கிடையாது. அவர் ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் இது. இது சவுக்கு சங்கர் மாதிரி நபர்கள்கிட்ட போய் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காக தான் இந்த கதை. சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் பண்ணுவாருனால் சவுக்கு சங்கர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 15 பேர் கூட இல்லை, 5 பேர்லாம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 3 பேர் தான் வெளியே. சவுக்கு சங்கர், உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முத்தலீஃபு, இந்த பக்கம் லியோ, இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸ்ட்ரக்சர்ஸே மாற்றி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுற முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஸோ எப்படியாக ஏமாற்றிருக்கிறாங்க, அது மூலம் எப்படி சவுக்கு சங்கர் செட்டிலாக இருக்கார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.